விரால் மீன் குழம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகள் பற்றி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. விரால் மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான புரதம் அப்படின்னு சொல்லலாம். ஹை குவாலிட்டி புரோட்டீன் சொல்லலாம். தசைகளோட வளர்ச்சிக்கும் உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது உதவுது. விரால் மீன் மென்மையான மீன் வகையாக இருக்கிறதுனால வயிறு பிரச்சனை இல்லாம ஈஸியா செரிமானமாகுது. ஸோ குழந்தைகளுக்கும் வயதானவங்களுக்கு ஏற்ற உணவாக இது இருந்துகிட்டு இருக்கும். விரால் மீன்ல அதிகமான அளவு கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்கிறதுனால எலும்புகளையும் பற்களையும் வலிமையாக இது வச்சுக்கிறதுக்கு உதவுது. விரால் மீன்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு தீங்கான நச்சுகளை வெளியேற்றுவதற்கு உதவுது. ஸோ ரத்தத்தை சுத்திகரிக்கிறது உதவுது. ஹீமோகுளோபினுடைய உற்பத்தியே அதிகரிக்குதுங்க. விரால் மீன்ல இருக்கக்கூடிய இரும்பு சத்து, வைட்டமின் B12 இது ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்க உதவுது. ஸோ ரத்த சோகை நோயை ஈஸியா குறைச்சிடும். புதிய ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கும் விரால் மீன் உதவும். ஸோ விரால் மீன்ல குறைந்த கொழுப்பு இருக்கிறதுனால இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்துகிட்டு இருக்குது. வைட்டமின் D, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இது மூட்டு வலியை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு. ஸோ விரால் மீன் சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நரம்புகள், அதுக்கப்புறம் மூளையுடைய ஆரோக்கியம். ஸோ இதற்கு தேவையான நியாசின், பைரிடாக்சின், B6, வைட்டமின் B12 இது போன்ற சத்துக்கள் விரால் மீன்ல இருந்துகிட்டு இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா முழுமையான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சோ வாரத்துல ஒரு தடவை விரால் மீன் குழம்பாக வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. எண்ணெயை கம்மியா யூஸ் பண்ணுங்க. அதிக காரம் வேண்டாம். காரத்தை குறைச்சுங்க. மாசு இல்லாத நீர்ல, அதாவது கெட்ட தண்ணியில இல்லாத ஒரு நல்ல தண்ணியில வளரக்கூடிய விரால் மீனை தேர்வு செஞ்சு சாப்பிடுங்க. நச்சுக்கள் அதிகம் இருக்கக்கூடிய தண்ணீர்ல மீன் வளர்ந்துச்சுன்னா உடலுக்கு தீங்கு தான் கொடுக்கும். சோ மாசு இல்லாத நீர்ல இருந்து கிடைக்கிற விரால் மீனை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா முழுமையான சத்துக்கள் உங்க உடலுக்கு ஈஸியா கிடைக்கும்.